ஓகே. ஸோ யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கும்? எது இது பண்ணி போலாம் அப்படின்றது தான். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலபஸ் எடுத்து தான் நம்ம போகணும். பட் நம்ம சிலபஸ ஃபர்ஸ்ட் எடுக்கிறது இல்ல. ஓகே. ஸோ நம்ம சிலபஸ விட்டுடலாம். தென் வி கோ டூ த கிளாஸ், புக்ஸ் அண்ட் சஜஷன். ஓகேங்களா? ஸோ யார் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்றதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுவாங்க. மேபி இட் இஸ் அ யூடியூப் கிளாஸ் ஆர் ரெக்கார்டட் கிளாஸ் ஆர் அதர்வைஸ் வந்துட்டு டைரக்ட் அகாடமி போய் அட்டென்ட் பண்றது இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும். ஓகேங்களா? ப்ரிப்பரேஷன் பிகினிங்ல. ஸோ அந்த அகாடமி போய் அட்டென்ட் பண்றவங்க ஆர் அந்த கிளாஸஸ் லிசன் பண்ணி படிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ தே டைரக்ட்லி கோ டு த ப்ரிப்பரேஷன் த்ரூ த நோட்ஸ், த்ரூ த கிளாஸ் நோட்ஸ். ஓகேவா? ஸோ கிளாஸ் நோட்ஸ்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்களா? ஸோ கிளாஸ் நோட்ஸ்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ கிளாஸ்ல வந்து உங்களுக்கு கரெக்டா பேசிக்ல இருந்து தான் எடுக்கிறாங்களா, ஆர் அதர்வைஸ் வந்துட்டு பேசிக்கை தாண்டி எடுக்கிறாங்களா, இல்ல எக்ஸாக்டா என்ன சிலபஸ்ல இருக்கோ அதுக்கான எக்ஸாக்ட் இது சொல்றாங்களான்னு நமக்கு தெரியாது. ஓகேங்களா? வி ஹாவ் நோ ஐடியாஸ் ஆர் நோ க்ளூஸ் அபவுட் தம். ஓகே. ஸோ டைரக்டா கண்ணு மூடிட்டு கிளாஸ் நோட்ஸ் தான் எடுத்து படிக்க ஆரம்பிச்சு. ஓகேங்களா? இது நான் பண்ண மிஸ்டேக்கும் கூட. ஓகே. ஒரு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, சோ ஓகே நம்ம எப்படி ஸ்கூல்ல வந்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க, கிளாஸ் ஒர்க் கொடுக்குறாங்க, அந்த தானே நம்ம எக்ஸாம்லயே எழுதுவோம் அப்படின்ற மாதிரி காலேஜ்லயே அப்படிதானே லிசன் பண்ணோம், அதுதானே நம்ம எக்ஸாம்ல கொடுக்க போறோம் செமஸ்டர்ல அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே ஃபர்ஸ்ட் வந்து பாக்குற விஷயமா இருக்கும். என்ன பண்ணுவோம்? சோ சிலபஸ்ல கிளாஸ்ல இருக்கிற நோட்ஸ் எடுத்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டீச் பண்றேன். சோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல நான் என்ன சொன்னேன் அப்படின்றத மட்டும் தான் நீங்க எடுத்துப்பீங்க. ஓகேங்களா? சோ நான் என்ன சொல்லுவேன்? சோ கிளாஸ் அப்படிங்கும்போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னா என்ன அண்ட் அதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், தென் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ஆர்டிகல்ஸ் இருக்கு, அதுல என்னென்ன ஆட் ஆன் இருக்கு, எப்படி பேசிக் ஸ்ட்ரக்சர் இருக்கு, என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, இப்படின்னு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருக்க மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் வந்து சொல்லிடுவேன். மேக்ஸிமம் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா? அண்ட் அதை தாண்டி இதுக்குன்னு ஒரு பேசிக் இருக்கு. நம்ம கிளாஸ்ல வி ஆர் சீயிங் பேசிக் என்சிஆர்டி பார்த்துட்டு தான் இதுல வரும். சோ அதனால இட் இஸ் ஈஸி. ஓகே. பட் சில இடத்துல எல்லாம் வந்துட்டு பேசிக்ஸே எடுக்காம டைரக்டா வந்துட்டு சிலபஸ்குள்ளேயே போயிட்டு டைரக்டா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. சோ அப்படி இருக்கும்போது நம்ம கிளாஸ் நோட்ஸ் எடுத்து பார்க்கும்போது ஒன்லி வி நோ வாட் தே ஹாவ் டாட், என்ன டீச்சர்ஸ் வந்து எஜுகேட்டர்ஸ் வந்து டாட் பண்ணிருக்காங்களோ, டீச் பண்ணிருக்காங்களோ அது மட்டும் தான் நம்ம படிக்கும். ஓகேங்களா? சோ அதுக்கு ஒரு பேஸ் இருக்கும். சோ பேஸ புரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். என்ன அப்படின்றதே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாம நீங்க ஒரு டாபிக்க வந்து குருட்டாம்போக்குல படிச்சீங்க அப்படின்னா, அது வந்து உங்களோட கொஸ்டின் பேப்பர் நீங்க பாப்பீங்கல்ல, அதுல ரெஃப்ளெக்ட் ஆகாது. ஓகேங்களா? சோ கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது நீங்க படிச்சது ஒண்ணா இருக்கும். அங்க கேட்டிருக்க கொஸ்டின் ஒண்ணா இருக்கும். ஓகேவா? சோ இது வந்து ஒரு பிக் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லலாம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது. சோ எப்பயுமே கிளாஸ் நோட்ஸ ஃபாலோ பண்ணவே கூடாது. இட் இஸ் ஒன் ஆஃப் த சோர்ஸ், அவ்வளவுதான். ஓகேங்களா? இட் இஸ் நாட் அன் என்டையர் சோர்ஸ். ஓகே. இது வந்து ஒன் ஆஃப் த சோர்ஸ் தான் கிளாஸ் நோட்ஸ் அப்படின்றது. அண்ட் புக்ஸுமே அதுதான். நெக்ஸ்ட் புக்ஸுக்கு போகும். சோ இதுதான் வந்து இம்பார்ட்டன்டான விஷயம். நம்ம ஃபர்ஸ்ட் பண்ற மிஸ்டேக். ஓகே. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ கிளாஸ்லயே வந்து கிளாஸ் வைப்பாங்க அண்ட் அதுலயே வந்து டெஸ்ட் வைப்பாங்க. கரெக்டா? யூ வில் ஹேவ் மாக் டெஸ்ட் இருக்கும். ஒரு இன்டர்மீடியேட் டெஸ்ட் வந்து சில அகாடமிஸ்ல இருக்கும், சில இடத்துல இருக்கும். இப்ப நாமளே வந்து டெஸ்ட் பாக்குறோம். ஆஃப்டர் என்சிஆர்டி அண்ட் ஆஃப்டர் ஒரு போர்ஷனுக்கு அப்புறம் டெஸ்ட் பார்ப்போம். சோ இந்த டெஸ்ட் என்ன பண்றது அப்படின்னா, டெஸ்ட் வந்து இந்த நோட்ஸ் வச்சு, கிளாஸ் நோட்ஸ் வச்சு டெஸ்ட் அட்டென்ட் பண்றது. ஈவன் இதை நானுமே பண்ணிருக்கேன். ஓகேங்களா? சோ கிளாஸ் நோட்ஸ்ல என்ன இருக்கோ அதை மட்டும் படிச்சுட்டு, இப்ப ஹிஸ்டரி எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என் கிளாஸ்ல வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணல. ஓகேவா? சோ இப்ப ஏன்ஷியன்ட், ஆர்ட் அண்ட் கல்ச்சர், மெடிவல் அப்படின்றது நான் என்னோட கிளாஸ்ல என்னோட அகாடமில நான் படிச்சப்ப தே ஹாவன்ட் எக்ஸ்பிளைன் த ஏன்ஷியன்ட்ல பாதி சாப்டரை விட்டுட்டாங்க. சோ எங்க இருந்து அந்த ஸ்டோரி லைன் கனெக்ட் ஆகும் இல்லையா? சோ ஃப்ரம் ஸ்டார்ட் ஸ்டோன் ஏஜ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா அட் த எண்ட் ஆஃப் த குப்தா பீரியட் இருக்குல்ல, சோ அது வரைக்குமே எனக்கு எக்ஸாக்டா என்ன நடந்துச்சுன்னா என்னோட ஹிஸ்டரி கிளாஸ்ல சொல்லலாம். ஓகேங்களா? அங்கங்க இம்பார்ட்டன்டா குப்தா பீரியட்ல என்ன நடந்துச்சுன்னு ஒரே ஒரு 15 பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டன்டா கொடுத்துட்டாங்க. அவ்வளவுதான். சோ எப்படி ஸ்டோரி லைன் கனெக்ட் ஆகுதுன்னு கூட தெரியாது. ஓகேங்களா? நான் என்ன பண்ணேன்? சோ அந்த கிளாஸ் நோட்ஸை படிச்சுட்டு போயிட்டு அட்டென்ட் பண்ணும்போது குப்தா பீரியட்ல இருந்தோ ஆர் அதர்வைஸ் ஸ்டோன் ஏஜ்ல இருந்தோ ஆர் அதர்வைஸ் ரிக்வேதிக் ஏஜ்ல இருந்து எனக்கு கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா நான் எப்படி அட்டென்ட் பண்ணுவேன்? பிகாஸ் எனக்கு அது தெரியவே தெரியாது. அப்ப எனக்கு வந்து பர்சனலா நான் படிச்சிருக்கணும் தனியா எடுத்து. கரெக்டா? அப்பதானே என்னால கொஸ்டின் பேப்பர் அப்ரோச் பண்ண முடியும். சோ இதுதானே பெரிய மிஸ்டேக் இதுல. ஓகே. சோ என்ன மிஸ்டேக்? சோ கிளாஸ் நோட்ஸை வச்சே நீங்க படிக்கிறது, கிளாஸை வச்சே நீங்க படிக்கிறது இட் இஸ் நாட் ஹெல்ப்ஃபுல் டு யூபிஎஸ்சி. ஓகேங்களா? சோ கம்ப்ளீட்டா செல்ஃப் ப்ரிப்பரேஷன்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூபிஎஸ்சில. சோ நீங்க கிளாஸ் அகாடமி போறீங்க அப்படின்றது இட் இஸ் அரௌண்ட் 10 to
20% தான். மிஞ்சி மிஞ்சி போனா உங்களுக்கு பேசிக் கூட கவர் பண்றாங்களா? இட் வில் பி 30 to 40% உங்களுக்கு ஒரு இது இருக்கும். ஓகேங்களா? அதை தாண்டிலாம் வாய்ப்பே கிடையாது. 30% தான். 40ன்றதே சொல்ல முடியாது. சில இடத்துல ஹவு டு ஸ்டடி அப்படின்றது சேர்த்து சொல்லி தராங்க அப்படின்னா இட் வில் பி 40%. ஓகேங்களா? சோ அப்படி இருக்கும்போது சோ இதை தாண்டி நீங்க என்ன செல்ஃப் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஓகேங்களா? அந்த மிஸ்டேக்கை மட்டும் எப்பயுமே பண்ணாதீங்க. அதை நம்ம எப்படி எடுத்துட்டு போலாம். சோ இதனால எனக்கு எவ்வளவு டைம் வேஸ்ட் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 years நான் வேஸ்ட் பண்ணேன். ஓகே, சோ இது என்னன்றது எக்ஸாக்டா தெரியாம, ஏன்னா கிளாஸ் விட்டா நோட்ஸ் விட்டா டெஸ்ட், நோட்ஸ் படிச்சு டெஸ்ட் எழுதுறேன். எனக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் கிடையாது, யாருமே சொல்லல, யாரும் சொல்லி தரவும் ரெடியா இல்ல. அண்ட் என்னால வந்து எஜுகேட்டர்ஸ் கிட்டயும் கேட்க முடியல. பிகாஸ் அது வந்து க்ரௌடா இருக்கும். சோ இன்டராக்ட் பண்றதுக்கு அவ்வளவு இருக்காது. கிளாஸ் டைம் மட்டும் தான் இன்டராக்ட் பண்ணுவோம். பட் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, என்ன டவுட் அவங்கள்ட்ட கேட்கறதுனே எனக்கு தெரியாது. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சு. சோ அது எல்லாமே வந்து மிஸ்டேக்ஸ் தான். சோ அதனால இவ்வளவு 2 years கண்டிப்பா சொல்றேன். ப்ராப்பரான ஸ்டார்டிங் இல்ல அப்படின்னா டெஃபினட்டா இட் டேக்ஸ் த டைம் தான் லாக் ஆகும் உங்களுக்கு. ஓகேவா? சோ இப்ப அங்கங்க நம்ம வந்து இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் படிக்கிறேன், ஆர் அதர்வைஸ் வந்து சிட்டிசன்ஷிப் படிக்கிறேன், யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ் படிக்கிறேன், யூனியன் எக்ஸிகியூட்டிவ் படிக்கிறேன். சோ அங்கங்க உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஆனா இதெல்லாம் ஏன் இருக்கு, எப்படி கொஸ்டின் பேப்பர்ல ரெஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்றது தெரியாதுல்ல. சோ நோட்ஸ் படிச்சா அது உங்களுக்கு தெரியவே தெரியாது. சோ அதனால இந்த மிஸ்டேக் மட்டும் எப்பயுமே பண்ணாது. ஓகேவா? சோ கிளாஸ் நோட்ஸ் அப்படின்றது இட்ஸ் ஒன் ஆஃப் த சோர்ஸ். ஓகே, அதை தாண்டி யூ ஹாவ் மெனி சோர்ஸ் டு கனெக்ட் வித் த கிளாஸ் நோட்ஸ். ஓகே, அதுதான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மிஸ்டேக்கை எப்பயுமே பண்ணாதீங்க. இதை கண்மூடித்தனமா ஃபாலோ பண்ணாதீங்க. ஓகே, ஸ்டார்ட் வித் என்சிஆர்டில இருந்து அதுக்கப்புறம் போங்க. அப்படிதான் வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு ஸ்டோரி லைன் கனெக்ட் ஆகும். இப்ப நம்ம கிளாஸ்ல என்சிஆர்டி பார்த்தோம். என்சிஆர்டில இருந்து இப்ப நம்ம வந்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் பார்த்தோம். சோ ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் பார்க்கும்போது அந்த என்சிஆர்டில அது பார்த்ததுனால தானே ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுது. இல்ல அப்படின்னா உங்களால டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்க முடியுமா ஃபெடரல் ஃபீச்சர்ஸ்ல? முடியாது இல்ல. சோ இட் இஸ் த திங். அதுவே வந்து கம்ப்ளீட்டா ஒரு ப்ரிப்பரேஷன் அப்ளை பண்ணா இப்படிதான் இருக்கும். ஓகேவா கண்ணா? புரிஞ்சுதா? சோ இதுதான் வந்து இதுல இருக்கக்கூடிய விஷயம். ஓகேவா? சோ கிளாஸ் இதெல்லாம் பார்த்தாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் திங் புக்ஸ். சோ ஸ்டார்டிங்லயே நம்ம ஒரு புக் சூஸ் பண்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். சோ கரெக்டான புக்ஸ் சூஸ் பண்ணல, ஆர் அதர்வைஸ் என்ன புக்ஸ் தான் படிக்கணும்னு தெரியாமே நம்ம ஒரு ப்ரிப்பரேஷனுக்குள்ள இருக்கோம். எப்படி கிளாஸ் நோட்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம், புக்ஸே எடுத்திருக்கவே மாட்டோம், இப்படியே இருந்திருப்போம். இதெல்லாம் நானும் பண்ணதான், என் கூட இருந்தவங்களும் நிறைய பேர் பண்ணதான். ஓகேங்களா? ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, சோ புக்ஸ் அப்படின்றது யூ ஹாவ் என்சிஆர்டி அண்ட் அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் அப்படின்றது சிலபஸ் பேஸ் பண்ண புக்ஸ். சிலபஸ்லயோ ஒரு யூபிஎஸ்சிலயோ இந்த புக் தான் படிக்கணும்னு எங்கேயுமே ரெக்கமெண்ட் பண்ணல. சோ நம்மளாதான் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் எடுத்துக்கிறோம். இதுல நமக்கு தேவையான சோர்சஸ் இருக்கு சிலபஸ் பேசிஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சோ வை என்சிஆர்டி அப்படின்றது இட் இஸ் ஒரு சோ இங்க இருக்கிற பிளேஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா இந்த பேஸ் வந்து நமக்கு தேவைப்படும். சோ அந்த பேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்சிஆர்டி. ஓகே, சோ இதுதான் உங்களோட மாக் டெஸ்டா இருக்கலாம், ஆர் அதர்வைஸ் ப்ரீயா இருக்கலாம், மெயினா இருக்கலாம். சோ என்னவா வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? சோ உங்களோட ஹையஸ்ட் பாயிண்ட் இருக்கும்ல, சோ அந்த ஹையஸ்ட் பாயிண்டோட பேஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்சிஆர்டில தான் இருக்கு. ஓகேங்களா? சோ என்சிஆர்டி அப்படின்றது உங்களுக்கு லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்க கொடுக்குது. ஓகேங்களா? சோ நம்ம ஸ்கூல் டைம்ஸ்ல அண்ட் காலேஜ் டைம்ஸ்ல சோ என்னன்னே தெரியாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம நம்ம படிச்சிருப்போம். கரெக்டா? சோ எப்படின்னு தெரியாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம படிச்சிருப்போம். பட் ஸ்டில் இந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் உங்களால ஆன்சரே பண்ண முடியும் அப்படின்ற விஷயம் தான். ஓகேங்களா? சோ இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா என்சிஆர்டி அப்படின்றது உங்களுக்கு லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்க கொடுக்குறது. சோ பேசிக் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா இப்போ ஒரு விஷயத்த கனெக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வாட் இஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எப்படி இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்குள்ள வந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியணும். கரெக்டா? சோ ஏன் இந்தியாவுக்குள்ள அது இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியணும். சோ அதுக்கப்புறம் ஏன் இந்த மாதிரியான ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் மட்டும் நம்ம எடுத்திருக்கோம், லைக் அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி எடுத்திருக்கோம். அண்ட் பிகாஸ் நமக்கு வந்து காஸ்ட் டிஸ்கிரிமினேட்டட் சொசைட்டி இருக்கு, அதனால we following abolition of untouchability as a fundamental right. Okay, so abolition of titles ஏன் இருக்கு? ஏன்னா டைட்டில்ஸ் இருந்ததுனால ஏற்றத்தாழ்வு வரும். மகாராஜா, ராஜாதி ராஜா அப்படின்ற மாதிரி டைட்டில்ஸ் கொடுத்தா மத்த மக்களுக்கு அது வந்து வரும் அப்படின்ற மாதிரி. அண்ட் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இன் எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஈக்விட்டியில கொடுக்குறோம். ஏன்
ஈக்விட்டில குடுக்குறோம்? ஏன்னா நம்ம வந்து சோஷியலி பேக்வர்ட் அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்டா இருக்கிறவங்க அண்ட் எக்கனாமிக்கலி பேக்வர்டா இருக்கிறவங்கள அப்லிஃப்ட் பண்றதுக்காக தேர் இஸ் a ரிசர்வேஷன். ஈவன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்தாலும், ஈக்வாலிட்டி இருந்தாலும், வை வி ஆர் ஃபாலோயிங் ஈக்விட்டி அப்படின்றது அந்த பேஸ் லெவல்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ணா மட்டும் தான் இந்த லெவல்ல நமக்கு தெரியும். நீங்க லட்சுமிகாந்தோ ஒரு டிடி பாஸோ எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா ஏன் அது இருக்குன்றது பேசிக்ல படிச்சா மட்டும்தான் தெரியும். ஓகேங்களா? இல்லைன்னா அது தெரியறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பே இல்ல. அது புரியறதுக்கே ரொம்ப நாள் ஆகும். ஓகே. சோ அதனால எப்படி ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா என்சிஆர்டி படிச்சுட்டு தென் கோ வித் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் அண்ட் ரெஃபர் கிளாஸ் நோட்ஸ் ஆஸ் அ ரெஃபரன்ஸ். ஓகே. அது எப்படி நோட்ஸ் எடுக்கலாம், என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்றது உங்க கிளாஸ் நோட்ஸ்ல கிடைச்சிரும் கண்டிப்பா. ஓகேங்களா? அப்ப அதை யூஸ் பண்ணி கிளாஸ் நோட்ஸ் அந்த இடத்த வைஸா யூஸ் பண்ணி சோ என்சிஆர்டியும் படிச்சுட்டு அண்ட் ஸ்டாண்டர்ட் புக்ஸும் படிச்சுட்டு ஒரு டாபிக் இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எடுக்கிறீங்க ஆர் அதர்வைஸ் வந்துட்டு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் எடுக்கிறீங்க. சோ இந்தியா வந்து குவாசி ஃபெடரல் ஃபீச்சர் அப்படின்றது எந்தெந்த பாயிண்ட் நமக்கு ரெஃபர் பண்ணுது அப்படின்றது நம்ம என்சிஆர்டில இருந்து ஸ்டாண்டர்ட் புக்ல இருந்து ரெஃபர் பண்ணி எழுதலாம். கரெக்டா? சோ அப்போ உங்களோட நோட்ஸ் வந்து இன்னும் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். உங்க நோட்ஸ் வந்து பக்காவா ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வேற எந்த கவலையுமே இல்லை. நீங்க அதை பேஸ் பண்ணி எடுத்துட்டு போகலாம். சோ திரும்ப புக் எடுத்து உங்க நோட்ஸையும் வச்சு ரெஃபர் பண்ணி ஈஸியா படிச்சுட்டு போயிடலாமே. ஓகே. சோ அந்த டைம் வந்து வேஸ்ட் பண்றத சோ கிளாஸ் நோட்ஸே நம்பி போறதை தாண்டி உங்களோட செல்ஃப் ப்ரிப்பரேஷன்ல புக்ல இருந்து படிச்சு நோட்ஸ் எடுக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து ஒரு மிஸ்டேக். என்ன புக் சூஸ் பண்றதுன்னு தெரியாம அதுக்கப்புறம் சோ ஒரு இப்ப என்சிஆர்டி பார்த்தாச்சு. என்சிஆர்டி கண்டிப்பா படிக்கணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. அதை எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. தென் ஸ்டாண்டர்ட் புக் அப்படின்றது நிறைய புக்ஸ் இருக்கும். சோ இப்ப நீங்க ஹிஸ்டரி எடுத்துக்கிட்டீங்க, மாடர்ன் இந்தியாவுக்கு பாத்தீங்கன்னா பிபின் சந்திரா இருக்கு, ஸ்பெக்ட்ரம் இருக்கு, இத்தனை இருக்கு இல்லையா? சோ அப்படி இருக்கும்போது எந்த புக் நம்ம சூஸ் பண்ணலாம்? நீங்க எந்த புக் உங்களுக்கு ஓகே இந்த புக் நமக்கு என் மனசுக்கு இது சரின்னு படுது ஆர் அதர்வைஸ் இது படிச்சா எனக்கு ஓகேன்னு தோணுது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒரு புக்கை கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்க. மேபி இன்னொரு புக்கை ரெஃபரன்ஸ்க்கு வேணா வச்சுக்கோங்களே தவிர ஒரு புக்கை பல முறை நீங்க படிக்கலாம். ஆனா பல புக் எல்லாம் படிக்காதீங்க. ஓகேங்களா? சோ ஒரு சோர்ஸஸ் ப்ராப்பரா ஃபாலோ பண்றீங்கன்னா அது கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்க. தேர் இஸ் பிளண்டி அண்ட் பிளண்டி ஆஃப் சோர்சஸ் இந்த எங்க சொல்றது மார்க்கெட்ல இருக்கு, ஆன்லைன்ல இருக்கு, எல்லா இடத்துலயுமே இருக்கு. ஓகேங்களா? சோ இப்ப நீங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு நீங்க வந்து கூகுள்ல சர்ச் பண்றீங்க ஆர் அதர்வைஸ் குப்தா பீரியட் அப்படின்னு கூகுள்ல சர்ச் பண்றீங்கன்னா யூ வில் ஹேவ் டிஃபரெண்ட் அகாடமிஸோட நிறைய நோட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? பட் நம்ம அது எல்லாத்தையுமே எடுக்க போறது இல்ல. சோ வி வாண்ட் ஒன் நோட்ஸ். குப்தா பீரியட்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியணும், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னா என்னன்றது தெரியணும். சோ அது நமக்கு ஒரு சோர்ஸ்லயே கிடைச்சிரும்ல, அது மட்டும் எடுத்து படிங்க போதும். பல சோர்ஸ போய் போய் பார்த்து பார்த்து டைம் ரிப்பீட்டடா வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு சோர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா அந்த சோர்ஸ்ல நீங்க எக்ஸ்பிளனேஷன் பாக்குறீங்களா, வேற எங்கேயாச்சும் நீங்க வந்து மாக் டெஸ்ட் பண்ணும்போது ஐயோ இந்த விஷயம் நம்ம மிஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா அப்ப ரெஃபர் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ அப்ப அதுக்குதான் மாக் டெஸ்ட் தேவை, எதை நம்ம விட்டுருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. ஓகே. சோ அதனால இந்த ஸ்டார்டிங் டைம் எல்லாம் கரெக்டா யூஸ் பண்ணுங்க. புக்ஸ் படிக்கிறீங்களா, என்சிஆர்டி படிக்கிறீங்களா, ஸ்டாண்டர்ட் புக்ஸ் போறீங்களா, தென் கோ ஃபார் த நோட்ஸ். ஓகே. நோட்ஸ் படிச்சோன்னு ரிவைஸ் பண்ண ஆரம்பிங்க. சோ இப்ப நம்ம கிளாஸ்ல பார்த்தோம். சோ இப்போ உங்களால டக்குன்னு வந்து ஆர்டிகல் 17 என்னன்னா சொல்ல முடியுமா அப்படின்னா ரிப்பீட்டடா நான் உங்களுக்கு கிளாஸ்ல அதை ரிமைண்ட் பண்றதுனால ஈஸியா உங்களால சொல்ல முடியும். அதே மாதிரிதான் ப்ரிப்பரேஷன்ல ஒரு விஷயத்த நீங்க திரும்ப 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 சோ இப்ப நான் உங்களுக்கு அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர் ஆர்டிகல் கேட்டா நீங்க சொல்லுவீங்க 368, ஸ்பெஷல் பவர்ஸ் ஆஃப் ராஜ்யசபான்னு கேட்டா யூ வில் சே 249. சோ ஞாபகம் வரும் இல்ல, டக்கு டக்கு ஞாபகம் வருது இல்ல. சோ அது எதனால நான் திரும்ப திரும்ப அது உங்களுக்கு ரிமைண்ட் பண்றதுனால, திரும்ப திரும்ப உங்களுக்கு அது அழுத்தம் கொடுக்கறதுனால. சோ அதே மாதிரிதான் நீங்க படிக்கிற விஷயத்தையும் திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணி படிச்சீங்க. சோ நோட்ஸ் எடுத்துறீங்க, நோட்ஸ் எடுத்துட்டு அங்க பூஜை பண்றதுக்கு வைக்கிறது கிடையாது. சோ நோட்ஸ் திரும்ப 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 யூ ஹாவ் டு ரீட், யூ ஹாவ் டு ரிவைஸ். புக்ஸை எடுத்து மறுபடியும் ரீட் பண்ணுங்க, மறுபடியும் ரிவைஸ் பண்ணுங்க. சோ இட் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். சோ அப்படி நீங்க ரிவைஸ் பண்ண நீங்க அதுலயே மர்ஜ் ஆயிடுவீங்க. உங்களால புதுசா ஒரு பாலிசியை ஃபார்முலேட் பண்ண முடியும் ஆஃப்டர் ரீடிங் கரண்ட் அஃபேர்ஸ் அபவுட் பாலிட்டி, கரண்ட் அஃபேர்ஸ் அபவுட் கவர்னன்ஸ். ஓகே. அப்படின்னா நீங்க பியூரோக்ராட்டா ரெடி ஆகுறீங்கன்னு தானே அர்த்தம். ஓகே. சோ இட் இஸ் த இம்பார்ட்டன்ட் திங். ஓகே. அண்ட் ஆஃப்டர் தட் சஜஷன். சோ இப்ப நானே உங்களுக்கு ஒரு டைப் ஆஃப் சஜஷன் தான் கொடுக்குறேன். கரெக்டா? நான் ஒரு டைப் ஆஃப் சஜஷன் கொடுக்குறேன், நீங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. பிகாஸ் ஐ ஹேட் டன் அ மிஸ்டேக். அதனால என்னோட சைட்ல இருந்து ஐ எம் சேயிங் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க, நீங்க இப்படி பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே. சோ அது வந்து ஒன் ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸா நான் சொல்றேன். அதே மாதிரி நிறைய பேருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிருப்பேன், இன்னொருத்தவங்க ஒரு மிஸ்டேக் பண்ணிருப்பாங்க, இன்னொருத்தவங்க ஒரு மிஸ்டேக். பட் நம்மளால எல்லார்கிட்டயும் அவங்களோட மிஸ்டேக்ஸ் கேட்டு நம்மள சரி செஞ்சுக்க முடியாது. நம்ம என்ன மிஸ்டேக் பண்றோமோ அதுல இருந்து தான் நம்ம க்ரோ ஆக முடியும். கரெக்டா? சோ ஏதோ ஒருத்தர் கிட்ட நம்ம கேக்குறோமா, அட்லீஸ்ட் நமக்கு அதை பத்தி தெரியுதா, அவ்வளவுதான். ஓகேங்களா? அதை தாண்டி நம்ம சோ ஒரு புக்ஸ் மாதிரி தான் ஏதோ ஒருத்தர் 2 பேர்கிட்ட கேட்டுட்டு நம்மளோட ஓன் ஸ்டைல், ஓன் யூனிக் மெத்தட் தான் எப்பயுமே ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? எப்படி ப்ரிப்பேர் பண்றோம் எப்படி அப்படின்றது. சோ ஈவன்
ரேங்க் டாப் 1 வாங்கியிருந்தாலுமே அவங்கள்ட்ட நீங்க கேட்டாலுமே யூ ஹாவ் யுவர் ஓன் மெத்தட். ஓகேங்களா? சோ அவங்கள மாதிரி உங்களால படிக்க முடியாது. யூ ஹாவ் யுவர் ஓன் வேஸ். நீங்க சின்ன வயசுல இருந்து ஒரு மாதிரி படிச்சிருப்பீங்க. அதை எப்படி யுபிஎஸ்சில இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்? சோ டேக் த சஜஷன்ஸ் அண்ட் நாட் த மெத்தட். ஓகே. சோ நீங்க உங்களுக்குன்னு ஒரு இது இருக்கும். சோ அத ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? சஜஷன்ஸ கேட்டு அந்த சஜஷன்ஸ எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்? அந்த சஜஷன்ஸ எப்படி எடுத்துட்டு போலாம்? அப்படின்னு திங்க் பண்ணுங்க. ஓகேவா? சோ சஜஷன்ஸ் எல்லா விஷயம், எல்லா மாக் இன்டர்வியூ, எல்லாத்தோட யூடியூப் சேனல், எல்லாத்தோட அட்வைசஸ், மோட்டிவேஷன் வேண்டவே வேண்டாம். 1, 2 பாக்குறீங்களா? அதுவே அதிகம். டைம் வேஸ்ட். ஈவன் நான் சொல்றதுமே ஒரு தடவை கேக்குறீங்களா? அண்ட் அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்க கேட்கணும்னா அதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா மட்டும்தான். மறுபடியும் திரும்ப 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 எல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது. நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு. ஏன்னா நீங்க என்ன மிஸ்டேக் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் அதுல இருந்து உங்களால க்ரோ ஆக முடியும் இல்லையா? ஓகே. சோ அதை எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ சஜஷன்ஸ் வந்து 1, 2 தடவை கேட்கலாம். ஓகேங்களா? இது நான் வந்து தப்பா சொல்லல. சோ சஜஷன்ஸ் அப்படின்றது கேட்கலாம். பட் நாட் இன் எவ்ரி டைம். ஓகேங்களா? சோ கேட்டு அதுல இருந்து நம்மளோட மெத்தட நம்ம ஃபாலோ பண்ணணும். என் சஜஷன்ல இருந்து என்னோட மெத்தட் உங்களுக்கு தெரியக்கூடாது. என்னோட சஜஷன் மட்டும்தான் உங்களுக்கு தெரியணும். ஓகே. அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ. ஓகேவா? சோ இது எல்லாம் தாண்டி ரொம்ப இம்பார்ட்டன்டா ப்ரிப்பரேஷன்ல நம்ம பண்ற மிஸ்டேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலபஸ். சோ இந்த சிலபஸ நம்ம எப்பயுமே பாக்குறதே கிடையாது. சோ சிலபஸ்ல இருந்து தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணவும் தெரியாது. பிகாஸ் எனக்கு சிலபஸ்ல இருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னே தெரியல. எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னே தெரியல. அதுதான் வந்து மேஜர் கொஸ்டின் மார்க். ஈவன் எல்லாருக்குமே ஸ்டார்ட் பண்ணும்போது அது அப்படிதான் இருக்கும். எல்லாருக்குமே யாரா இருந்தாலுமே ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த யூபிஎஸ்சி ஃபேஸ்ல ரொம்ப ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். சிலபஸ்ல இருந்து எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்றது? ஏன்னா நமக்கு ஸ்கூல் காலேஜ்ல சொல்லிடுவாங்க இதுதான் போர்ஷன்ஸ் இதுல இருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல நம்ம என்ன பண்றோம்? வி ஆர் டேக்கிங் த சிலபஸ் அண்ட் வி ஆர் ரீடிங் அவர் செல்ஸ். அதுக்கப்புறம் அதுல இருந்து நம்ம போறோம் அப்படிங்கும்போது வி வாண்ட் டு நோ எப்படி ஸ்டார்ட் பண்றோம், எங்க இருக்கு என்னன்றது தெரியணும். ஓகேங்களா? சோ அதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலபஸ தெளிவா ஏன் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம ஓரியன்டேஷன் கிளாஸ்லயே பார்த்தோம் இல்லையா? சிலபஸ் ஏன் இருக்கு, இதெல்லாம் என்ன டாபிக்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றது நம்ம பார்த்தோம் இல்லையா? சோ அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு சிலபஸ் அப்ரோச் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப என்கரேஜ் பண்ணிக்காதீங்க. பர்டிகுலர் 2 சப்ஜெக்ட் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த 2 சப்ஜெக்டோட சிலபஸ் எப்பயுமே உங்க கண்ணு முன்னாடி பாத்துக்கிட்டு இருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாலிட்டி, ஹிஸ்டரி எடுக்கிறீங்க, பாத்துட்டு இருங்க. மத்த சிலபஸ் எல்லாம் பார்த்து வச்சுட்டு தென் ரிப்பீட்டடா 2 டாபிக்கோட சிலபஸ் பாத்துட்டு இருங்க. மத்த சிலபஸ் எல்லாம் இந்த சைடு இருந்துச்சு அப்படின்னா நீங்க படிக்கிற சிலபஸ் இங்க இருக்கணும் முன்னாடி. ஓகே. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி சிலபஸ பாத்துட்டு இருக்கு. ஓகே. சிலபஸ பார்த்து பார்த்து ஒரு ஒரு டாபிக்கா ஸ்டார்ட் பண்ணி எந்த டாபிக் நீங்க ஸ்கிப் பண்ணிட்டீங்க. இப்ப நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் பாலிட்டி பார்த்தோம். பாலிட்டில இருந்து நீங்க பாக்குறீங்க அப்படின்னா யூ ஸ்டார்ட் ஃப்ரம் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு சோ டில் நவ் என்ன லாஸ்டா வந்து என்ன கான்ஸ்டிடியூஷனல் பாடி, நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி அண்ட் இப்ப நடக்கிற கண்டெம்பரரி இஷ்யூஸ் வரைக்கும் பார்ப்போம். ஓகேங்களா? சோ அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு டாபிக்லயும் என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட், எதெல்லாம் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு செப்பரேட்டா சிலபஸ டிவைட் பண்ணி எழுதி வைங்க. லைக் உங்களுக்கு நிறைய ஸ்டோர்ஸ்லயே கிடைக்கும் சிலபஸ். ஓகேங்களா? சோ யூபிஎஸ்சி போர்ட்டல்ல இருந்து நீங்க எடுத்தாலும் சரி, ஆன்லைன்லயே யூபிஎஸ்சி சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2025 நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க, 26க்கு ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா தட் வில் பி சிலபஸ் அனாலிசிஸ் தனித்தனியா டாபிக் வைஸா கொடுத்து வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? சோ அதை வந்து ரெஃபரன்ஸா எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அதை பார்த்துட்டு நீங்க சிலபஸ் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சோ டிவைட் பண்ணி எழுதி வச்சுட்டா இன்னும் ஈஸி தானே உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு. இன்னும் ஈஸி தானே. ஓகே. சோ அதனால அந்த மாதிரி சிலபஸ் எடுத்து கூட நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இதெல்லாம் ஸ்டார்டிங்ல கரெக்டா பண்ணிட்டீங்கனாலே அதுக்கப்புறம் வந்து இருக்கிற பிரச்சனை என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா ஜோஷா தான் இருக்கும். ஆனா போக போக அது அதே மாதிரியே போகாது. தேர் வில் பி சம் ப்ராப்ளம். லாக் அடிக்கும். சோ இவ்ளோ இருக்கா, இப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணுமா, இதெல்லாம் தேவையா, இன்னும் கொஞ்சம் கேப் எடுத்துட்டு ப்ரிப்பேர் பண்ணலாமே அப்படி இப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். வரும்போது எல்லாம் ஜஸ்ட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் திங்க் பண்ணுங்க. எதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், ஏன் இவ்வளவு தூரம் ப்ரிப்பேர் பண்ணோம், ஏன் இப்ப நம்ம குவிட் பண்றோம் அப்படின்ற கொஸ்டின்ஸ் மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ வை அப்படின்றத கேட்டுக்கிட்டே இருங்க. ஓகேங்களா? சோ ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓகே இதனாலதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், ஏன் இப்ப நம்ம குவிட் பண்றோம், சோ நமக்கு இது தெரியலையா இல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு யோசிக்கிறோமா அப்படின்றத கேளுங்க. ஓகேங்களா? சோ தெரிஞ்சுக்கிறதுக்கு யோசிக்கிறோம் அப்படின்னா இட்ஸ் யுவர் மிஸ்டேக். ஓகே. தெரியல அப்படின்றது சோ டோட்டலி நீங்க வந்து இன்னும் ப்ரிப்பரேஷனுக்குள்ளேயே வரல அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ ப்ரிப்பரேஷனே என்ன நீங்க பாக்கல அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ இதை கரெக்ட் பண்ணிட்டீங்கனாலே பிகினிங் ஃபேஸ் கரெக்டா இருக்கும். பிகினிங் ஃபேஸ்ல இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷெட்யூல். ஸோ ஷெட்யூல் வந்து
கரெக்ட்டா ப்ராப்பரா ஃபாலோ பண்ணணும். ஸோ பிரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்றீங்களா டுகெதரா? ஆர் அதர்வைஸ் வந்துட்டு அ பிரிலிம்ஸ்க்கு பிரிலிம்ஸும் மெயின்ஸும் ஒரு ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்ல கண்ணா. சில சப்ஜெக்ட்ஸ் ஓவர்லாப் ஆகும். மத்தபடி எல்லாமே இத நீங்க அப்ஜெக்டிவா ஆன்ஸர் பண்ணுவீங்க. அத டிஸ்கிரிப்டிவா ஆன்ஸர் பண்ணுவீங்க. அண்ட் சில டாபிக்ஸ் அதுல வந்து லேப் ஆயிருக்கும் மெயின்ஸ்ல. ஓகே 2மே நீங்க ஒண்ணா தான் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. எக்ஸ்ட்ரா ஆப்ஷனல் எத்திக்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் டைம் முன்னாடியே குடுத்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுடுங்க. ஒரு நல்ல பிரிப்பரேஷன் குடுக்குறீங்க. அட்டெம்ப்ட் குடுக்க போறீங்க. முன்னாடியே பண்ணிட்டீங்க அப்டின்னா மெயின்ஸ் போகும்போது இட் வில் பி ஈஸி. ஓகே. சோ அப்படி இருக்கும்போது ஷெட்யூல ப்ராப்பரா ஃபாலோ பண்ணி டெய்லி கன்சிஸ்டன்டா படிச்சாலே மோர் தென் ரொம்ப ரிஸ்க்லாம் கிடையாது. ஓகேங்களா? ரொம்ப ஈஸி தான். ஓகே. பட் அந்த கன்சிஸ்டன்சியும் இந்த ஸ்டார்ட்டிங்ல பண்ற மிஸ்டேக்லாம் பண்ணாம இருந்தீங்கனாலே இட் இஸ் வெரி ஈஸி. ஓகே. சோ அத கரெக்ட்டா நீங்க டாக்கிள் பண்ணி எடுத்துட்டு போறது, அதுக்கப்புறம் உங்களோட சாமர்த்தியம் தான். ஓகேங்களா? சோ கன்சிஸ்டன்சியா இருக்கட்டும், ஆர் உங்களோட மிஸ்டேக்ஸ் என்னன்னு தெரியறதா இருக்கட்டும், மாக் டெஸ்ட் குடுக்கறதா இருக்கட்டும், பிராக்டிஸ் குடுக்கறதா இருக்கட்டும், எல்லாமே இட்ஸ் அப் டூ யூ தான். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளோ தேடி தேடி போயிட்டு தெரிஞ்சுக்கிறீங்க, தேடி தேடி போயிட்டு டெஸ்ட் குடுத்து உங்கள நீங்களே தெரிஞ்சுக்கிறீங்க. என்ன மிஸ் பண்றீங்க அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். வேற யாருக்குமே தெரியாது. எனக்கு கூட தெரியாது நீங்க என்ன மிஸ் பண்றீங்க அப்படின்றது. மேலாப்ல நான் சொல்லலாம், உங்களோட நீங்க டெஸ்ட் கிளாஸ் லிசன் பண்றத வச்சு அண்ட் டெஸ்ட் உங்களுக்கு நான் குடுக்கறத வச்சு, அத நான் பேப்பர் கரெக்ட் பண்றத வச்சு, ஐ வில் நோ சம்திங் அபௌட் யூ. பட் நாட் த ஹோல் திங். ஓகே. சோ நீங்க வெளியே இருக்கிற மாதிரி உள்ளே இருக்க மாட்டீங்க. யூ நோ வாட் யூ ஆர் டூயிங், வாட் த திங்ஸ் ஆர் கோயிங் அரவுண்ட் யூ அப்படின்றது எல்லாமே. ஓகே. ஒருத்தர் நான் இப்ப பார்க்கும்போது ரொம்ப பிரைட்டா, ரொம்ப சூப்பர்பா ஆன்சர் பண்ணிட்டு அண்ட் டெஸ்ட்ல எல்லாம் செம ஸ்கோர் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கும். ஸ்டில் பிரிலிம்ஸ்ல ஸ்கோர் பண்ண முடியாது. சோ தட் இஸ் த திங். ஏன் அப்டின்னா, அது அவங்கள சுத்தி நடக்கிற விஷயம். ஏன்னா அவங்க வந்து கிளாஸ்ல மட்டும் நல்லா ஆக்டிவா இருந்துட்டு, கிளாஸ்ல மட்டும் கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணிட்டு போற மாதிரியும் இருக்கலாம். ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் அத கரெக்ட்டா பண்ணாத மாதிரியும் இருக்கலாம். சோ இட்ஸ் அப் டூ யூ. நீங்க எவ்வளவு தூரம் பிரிப்பேர் பண்றீங்க அப்படின்றது தான். ஓகேங்களா? சோ இது எல்லாமே வந்து மிஸ்டேக்ஸ்ல இருந்து நான் லேர்ன் பண்ணிக்கிட்டது தான். சோ இது எல்லாமே நீங்களும் லேர்ன் பண்ணிக்கணும்னு நான் உங்ககிட்ட இத நான் ஷேர் பண்றேன். ஓகேங்களா? சோ இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்க. இட் வில் பி ஈஸி. ஓகே. சோ இதுக்கு நடுவுல கன்சிஸ்டன்சி அண்ட் டைம் மேனேஜ்மென்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அத நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. புரிஞ்சதுல்ல?